Political parties. Political parties are an essential part of democracy. Parties are the link between government and the people. Meaning of political party. A political party is an organization formed by a group of people with a certain ideology and agenda to contest elections and hold power in the government. A political party has three components: a leader, active members and the followers. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அரசியல் கட்சிகள்னா யார்? ஸோ அவங்க மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு பாலம் மாதிரி அவங்க தான் செயல்படுறாங்க. அரசியல் கட்சிகள் அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்றா சேர்ந்துப்பாங்க. அவங்க ஒருமித்த கருத்துக்களோட ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. தேர்தல்னு ஒன்று நடக்கும்போது அதில் பங்கேற்று அதில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டில் அவங்களும் ஒரு பவரில் இருப்பாங்க. இவங்க தான் அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அரசியல் கட்சியில் 3 காம்பனன்ட்ஸ் இருக்காங்க. என்னென்னா, ஒரு தலைவர், ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. தலைவர் இருப்பாங்க, தொண்டர் இருப்பாங்க, அவங்க ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி 3 பார்ட் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் அ பார்ட்டி சிஸ்டம். There are 3 types of party system in the world, namely single party system in which one ruling party exists and no opposition is permitted. China, Cuba, the former USSR, that is Union of Soviet Socialist Republics, are the examples for the single party system. Second one is two party system in which only 2 major parties exist. For example, USA, UK. Multi-party system in which there are more than 2 political parties. For example, India, Sri Lanka, France and Italy. டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம். இந்த பார்ட்டி சிஸ்டம் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பார்ட்டி, 2 பார்ட்டி, மல்டி பார்ட்டி. இதில் இந்த சிங்கிள் பார்ட்டி அப்படின்னா ரூலிங் பார்ட்டி மட்டும்தான் இருப்பாங்க. அதாவது ஆட்சி செய்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த எதிர்கட்சியுமே இருக்காது. அதை தான் சிங்கிள் பார்ட்டின்னு சொல்கிறோம். இந்த முறையை தான் சைனா, கியூபா, USSR, அதாவது யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ், இங்கெல்லாம் இந்த சிங்கிள் பார்ட்டியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த சிஸ்டம் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. 2 பார்ட்டி சிஸ்டம்னா என்னென்னா, அதில் 2 மேஜரான கட்சிகள் இருக்கும். அதோட எக்ஸாம்பிள் என்னென்னா, USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காலையும் யுனைடெட் கிங்டம் ரெண்டுலேயுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னா 2க்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கும். அதை தான் மல்டி பார்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் எங்கன்னா, இந்தியா, ஸ்ரீலங்கா, ஃப்ரான்ஸ், இட்டாலிலலாம் இந்த முறையை பின்பற்றாங்க. டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ அக்கார்டிங் டு their influence, the political parties are classified into 2, that is national and state party. So in every party there will be 2 categories will be there. So one is ruling category and the other thing is opposite party. Okay, so first one is ruling party and the opposite party. டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பொறுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சிகள் இந்தியாவில் 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா, நேஷ்னலாகவும் ஸ்டேட்டாகவும், அதாவது தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த தேசிய அளவில் பிரிக்கும்போது அதில் 2 இருக்கும். யாருன்னா, ரூலிங், அப்போசிஷன், அதாவது ஆள்ற கட்சியும் எதிர்கட்சியும் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட்லேயும் 2 இருப்பாங்க, ரூலிங்கும் அப்போசிஷனும். நேஷ்னல் பார்ட்டிஸ். A party which is recognized as a state party in at least 4 states is recognized as a national party. Every party in the country has to register with the Election Commission, while the Commission treats all the parties equally. It offers some special facilities to state and national parties. These parties are given a unique symbol. Only the official candidate of the party can use that election symbol. In 2017, there were 7 recognized national parties. நேஷ்னல் பார்ட்டி, அதாவது தேசிய கட்சிகள் அப்படின்னு எந்தெந்த கட்சிகளெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கட்சி தேசிய கட்சியாக அறிவிக்கப்படணும் அப்படின்னா அந்த கட்சி மினிமம் 4 மாநிலங்கள்லையாவது, 4 ஸ்டேட்ஸ்லையாவது
அவங்க வந்து ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னு அறிவிக்கப்படணும். அவங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு கட்சி 4 மாநிலத்தில் மாநில கட்சின்னு அவங்க வந்து ரெகக்னைஸ் ஆனாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு தேசிய கட்சின்ற அந்த ஒரு ப்ரமோஷன்னு சொல்லலாம். ஸோ அது கிடைக்கும். சரியா? அந்த ஒரு கட்சியும் என்ன பண்ணணும், எலெக்ஷன் கமிஷனில் அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த எலெக்ஷன் கமிஷன் எல்லா பார்ட்டியுமே எல்லா கட்சிகளையுமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கும் நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கும் சில ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்சிக்கு வந்து யூனிக்காக ஒரு சிம்பிள் கொடுத்துட்றாங்க. தனித்தனியாக ஒரு கட்சிக்குன்னு சொல்லி ஒரு சிம்பிள் கொடுத்துருவாங்க. அந்த சிம்பிளை அந்த கட்சியிலேருந்து ஒரு ஆள் நிற்பார் இல்லையா அந்த எலெக்ஷனில் அந்த கேண்டிடேட் மட்டும்தான் அந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும். வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் தனித்தனியான சிம்பிள் இருக்கும். ஸோ 2017 படி 7 தேசிய கட்சிகள் இருந்ததாக சொல்லப்படுது. ஸ்டேட் பார்ட்டிஸ். Other than the 7 national parties, most of the major parties of the country are classified by the Election Commission as state parties. These are commonly referred to as regional parties. A party is recognized as a state party by the Election Commission of India based on the certain percentage of votes secured or a certain number of seats won in the assembly or Lok Sabha elections. ஸ்டேட் பார்ட்டிஸ் மாநில கட்சிகள்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ 7 தேசிய கட்சிகள் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை தவிர மீதி இருக்கிற கட்சிகள் எல்லாமே வந்து மாநில கட்சியாக தான் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அதை யார் பண்ணுறது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன். ஸோ இவங்கள நம்ம வந்து ரீஜனல் பார்ட்டிஸ், இந்த ஸ்டேட் பார்ட்டிஸை ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பார்ட்டி வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக ஒரு மாநில கட்சியாக ஒரு கட்சி வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அளிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் வாங்கியிருக்காங்களோ அதை பொறுத்தோ, இல்லைனா லோக்சபா எலெக்ஷனில் அவங்க எத்தனை சீட் வின் பண்ணியிருக்காங்க அதை பொறுத்து தான் அவங்கள வந்து ஒரு மாநில கட்சியாக எலெக்ஷன் கமிஷன் அறிவிப்பாங்க. ரெகாக்னிஷன் டு த பார்ட்டிஸ். ஒரு கட்சி வந்து தேசிய கட்சியாக அறிவிக்கப்படணும் அப்படின்னா என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்சி தேசிய கட்சியாக அறிவிக்கப்படணும்னா அவங்க கீழே இருக்கிற 3 க்ரைட்டீரியாவில் ஏதாவது ஒன்று அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா அட்லீஸ்ட் 6% ஆஃப் ஓட் வந்து அவங்க 4 மாநிலங்களில் எடுக்கணும். சரியா? 4 மாநிலங்களில் 6% ஆஃப் ஓட்ஸ் வாங்கணும். அண்ட் த மெம்பர்ஸ் டு த லோக்சபா. அதே மாதிரி லோக்சபா எலெக்ஷனில் 2% மெம்பர்ஸ் 3 ஸ்டேட்ஸில் எலெக்ட் ஆகணும். சரியா? ஸோ இதுவும் ஒரு க்ரைட்டீரியா. அடுத்தது ஒரு 4 மாநிலங்களில் 4 ஸ்டேட்ஸில் அவங்க ஸ்டேட் பார்ட்டி அப்படின்ற அங்கீகாரம் வாங்கணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அவங்களுக்கு நேஷ்னல் பார்ட்டி தேசிய கட்சின்ற அங்கீகாரம் அந்த கட்சிக்கு கிடைக்கும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். Parties contest elections. In most democracies, elections are fought mainly among the candidates put up by political parties. Parties put forward their policies and programs before the electorate to consider and choose. Parties play a decisive role in making laws for a country. Formally, laws are debated and passed in the legislature. Parties form and run the governments. Those parties that lose in the elections play the role of the opposition to the party or a group of coalition parties in power by voicing different views and criticizing the government for its failure or wrong policies. Parties shape public opinion. They raise and highlight issues of importance. Parties function as the useful link between people and the government machinery. இந்த அரசியல் கட்சிகளோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து எலெக்ஷன் நடக்கும்போது அதில் பங்கெடுத்துப்பாங்க. இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் நிறைய டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்லலாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேண்டிடேட்டுக்கு இடையில தான் ரொம்ப ஒரு போட்டி இருக்கும். அதாவது யார் கட்சி ஜெயிக்கிறாங்க, என்னோட கட்சியில் உள்ள கேண்டிடேட் ஜெயிக்கிறாங்களா இல்லை அவங்க கட்சியில் ஜெயிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான போட்டிகள் எல்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட்டிஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க தான் சொல்லணும். அதாவது இப்போ வந்து அவங்க ஒரு எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னா நான் இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வர்ற ஐடியாவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்துக்களை அவங்க சொல்லணும். அப்போ தான் அவங்களையும் கன்சிடர் பண்ணி அவங்களையும் சூஸ் பண்ணுவாங்க.
இந்த பார்ட்டிஸ் வந்து முடிவெடுக்கிற அதிகாரத்தில் அவங்க ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது சும்மா வந்து பாஸ் ஆயிடாது. அவங்க எடுக்கிறது எல்லாத்தையுமே வந்து லெஜிஸ்லேச்சர் தான் ஒரு லாவாக வந்து ஃபார்ம் பண்ணி பாஸ் பண்ணணும். இந்த பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அரசியல் கட்சிகள், ஸோ அவங்க தான் ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பார்ட்டிஸ் வந்து அரசியல் கட்சிகள் எது வந்து எலெக்ஷனில் வின் பண்ணுச்சோ அதை வந்து ரூலிங் பார்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்க தான் அந்த இதை வந்து ஆள போகிறாங்க. அதில் தோற்றுருப்பாங்க இல்லையா, அவங்கள எதிர்கட்சி, அதாவது அப்போசிட் பார்ட்டி, அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த எதிர்கட்சிகளோட வேலை அப்படி என்ன அப்படின்னா, ஆள்ற கட்சி இருக்காங்க இல்லையா, ரூலிங் பார்ட்டி, அவங்க ஏதாவது தப்பான பாலிசிஸ் ஏதாவது எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலோ அந்த மாதிரியான டைமில் இவங்க வந்து அதை கண்டுபிடிச்சி சொல்லலாம். அது வந்து இந்த ஆப்போசிட் பார்ட்டியோட வேலை. ஸோ அவங்க மக்கள்கிட்ட ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் இல்லைன்னா அவங்களோட கருத்துக்கள் இது எல்லாத்தையுமே வந்து கலந்துக்கிற வேண்டியது இந்த அரசியல் கட்சிகளோட வேலை தான். முன்னாடி சொன்ன மாதிரியே கட்சிகள்ங்கிறது, அரசியல் கட்சிகள்ன்றது மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுது. Rule of opposition party in a democracy. In a democracy, there may be two-party system like in the USA or a multi-party system like in India and France. The ruling party may have received the mandate of the majority people and the opposition party represented the remaining people. The leader of the opposition party occupied a prominent role in the democratic forms of the government. He enjoys the rank of a cabinet minister. He opposes the wrong policies of the ruling party which affects the general public. As the chairman of the Public Accounts Committee questions the functioning of the government departments and examines the public money used for the well-being of the people. Similarly, he plays an important role to select the chairman and members of the Central Vigilance Commission, chairperson and members of the Information Commission. The opposition parties reflect genuine demands and concern of the people to play a constructive role in a democracy. Role of opposition parties in a democracy. அதாவது ஒரு மக்களாட்சியில் வந்து இந்த எதிர்கட்சிகளோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு டெமோக்ரஸி, ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அதில் அவங்க 2 பார்ட்டி சிஸ்டம் இல்லைனா மல்டி பார்ட்டி சிஸ்டம், எந்த சிஸ்டம் வேணால் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் அதில் கண்டிப்பாக ஒரு ரூலிங் பார்ட்டியும் ஒரு ஆப்போசிட் பார்ட்டியும் இருப்பாங்க இல்லையா. அந்த ஆப்போசிட் பார்ட்டியோட லீடர் இருக்கார் இல்லையா, த லீடர் ஆஃப் ஆப்போசிட் பார்ட்டி. ஸோ இவங்க இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் அவங்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அவங்கள வந்து கேபினட் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு பதவியில் அவங்க இருப்பாங்க. அவங்க நம்ம சொன்ன மாதிரி ரூலிங் பார்ட்டி ஏதாச்சும் தப்பு பண்ணாங்க, ஏதாவது பாலிசி தப்பாக இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு, அது வந்து மக்களோட நலனை பாதிக்கும் அப்படின்னா அதை வந்து தட்டி கேட்குறதுக்காகவும் இல்லை அதை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு அதிகாரம் அவங்களுக்கு இருக்கும், அந்த எதிர்கட்சிகளுக்கு இருக்கும். அவங்க வந்து மக்களோட பணம் அவங்களோட நலனுக்காக தான் செலவிடப்படுதா அப்படின்னு பார்த்துக்கிறதுலையும் அவங்க கவனம் செலுத்துப்பாங்க. இன்னொன்று அவங்களோட வேலை இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்களோட சேர்மேன், அந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட சேர்மேன், மெம்பர்ஸ், இன்ஃபர்மேஷன் கமிஷனோட சேர்பர்சன், இவங்க எல்லாத்தையும் எலெக்ட் பண்ணுறதுல இவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது.